Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல இந்தியா போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஜிடிஎஸ் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றத பத்தி நம்ம அப்டேட் பண்ணிருந்தோம். நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டேட் அப்படிங்கறத கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து உங்களுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. உங்க அப்ளிகேஷன் வந்து நீங்க கரெக்டா தான் அப்ளை பண்ணிருக்கீங்களா, நெக்ஸ்ட் அதாவது ரிசல்ட்டுக்காக நீங்க வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து ரெடியா இருக்கா இல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து உங்க மொபைல் போன் மூலமாவே நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எங்கெங்கெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு சேனல் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்தியா போஸ்ட் ஆஃபீஸோட ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்ல வந்துக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். சோ இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற டேப்ல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இந்த நம்பர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய நார்மல் எஸ்எம்எஸ்க்கு உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்து ஓடிபி மூலியமாவா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும். அந்த நம்பர் நீங்க அப்படியே பார்த்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து கேட்கறாங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்ல என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்தீங்களோ அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கேப்சா அப்படியே இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேபை வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷனோட டீடைல் அப்படிங்கிற இடத்துல டிக் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிற இடத்துல வந்து டிக் இருக்கணும். சூஸ் த ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துலயும் நீங்க வந்து டிக் இருக்கணும். அதே மாதிரி பிரிண்ட் அப்ளிகேஷன் இந்த கடைசி ஆப்ஷன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். ஸோ இந்த 4 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து டிக் இருந்தால் மட்டுமே உங்களோட அப்ளிகேஷன் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது வந்து நெக்ஸ்ட் ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட்டிங்ல இருக்கு அப்படிங்கறதுக்காக அர்த்தம். இதுதான் வந்து உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். அப்படி இந்த 4மே வந்து உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து பிரிண்ட் ஒன்ஸ் வந்து இப்போ இந்த டேட் படி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க ஃபில் பண்ணிருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக்ல ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்து எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம ஆன்லைன்லயே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ ரிசல்ட் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய 10th மார்க் 10th நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் லிஸ்ட் ஆகும் உங்க அப்ளிகேஷன். சோ 10th மார்க் பேஸ் பண்ணி உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அந்த செலக்ஷன் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து மதுரை அலங்காநல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல யூஆர் கேட்டகரி ஜெனரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல பிசி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகே. அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல எக்ஸாம்பிளுக்கு பிசில வந்து ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதிகபட்சம் பிசில வந்து யார் மார்க் வந்து அதிகமா எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷன் தான் ஷார்ட் லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. முதல்ல நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் வந்து 5 ரவுண்டு வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே வந்தாங்க. சப்ளிமெண்ட் லிஸ்ட் வந்து 5 முறை வந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் முறை வரலன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்தடுத்த முறை வரும்போது வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இதை பத்தின அப்டேட்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலோட சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே நம்ம ரெகுலரா வந்து ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து ஆன்லைன் ஜிடிஎஸ் அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.